தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த அவையில சரியாக போன மாதம் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸோடைய லாஸ்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம். 233 ஒரு தொகுதி ஆதரித்த வேட்பாளரோட சேர்ந்து அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பங்கேற்றார். அப்ப பதிவு பண்ணோம். தேர்தல் முடிந்து இதே அவையில் இன்னொரு கூட்டம் வரும் பொழுது நாங்கள் பதிவு செய்தோம். நானும் சரி, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களும் சரி, பதிவு பண்ணது என்னன்னா, அடுத்த கூட்டம் இந்த அவையில் நடக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக மாறி இருக்கும். யார அண்டர்ஸ்டிமேட் பண்ணி யார தரக்குறைவா பேசினாரோ, யாரு உறுதியாக மக்கள் முன்பு நின்று பிரச்சாரம் செய்கிறாரோ, யாரு கூட்டணி கட்சிகளை உருவாக்காமல் தன்னையும் மக்களையும் நம்பி மக்களுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கினாரோ, மக்கள் இயற்கையாகவும் மக்கள் நேர்மையுடனும் அந்த தலைவரை உருவாக்குவார். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதே வார்த்தையை கூறி அப்ப சொன்னோம். அடுத்த அவையில திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவாருன்னு போன மீட்டிங்ல சொன்னோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும் தமிழக மக்களும். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, அண்ணன் பொதுச் செயலாளர் அமைச்சர், முன்னாடி பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருப்போம், இன்னைக்கு எங்க அண்ணன் அமைச்சர் அவர்கள் திரு ஆனந்தன் அவர்கள், அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். பொதுவா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் லக்கி இது மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணன் வரும்போது ஒரு பதிவு பண்ணோம். அண்ணன் நீங்க வந்துட்டீங்க, தைரியமா முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணன் வரும் பொழுது அதிமுக இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேலி கிண்டல் பேசினாங்க. அங்க இருக்க பசங்களுடைய வயசுலாம் என்ன, எல்லாம் சின்ன பசங்க, அவருடைய வயசு என்ன, அவரோட உக்காந்துட்டு இருக்காங்க, அவரை புறக்கணிச்சுட்டாங்கன்னு அதிமுக அன்னைக்கு இருந்த இபிஎஸ் அவர்கள் கூட இருந்த சீனியர்ஸ் எல்லாம் அவர் ஒரு கேலி கிண்டல் பண்ணாங்க. அண்ணனுடைய பொறுமை ஒரு வருஷம் இல்ல, 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இருந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பொறுமை அவருடைய பொறுமை. அவருக்கு தமிழக மக்களுடைய அடிநாளம் என்னன்னு தெரியும். சோ அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர், இன்றைக்கு சட்டசபையில் எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய அவைத் தலைவர் மட்டுமல்ல, ஒரு சீனியர் அமைச்சராக எங்களுடைய தலைவர் இதுலயும் அமைச்சர். இந்த வரலாறு யாருக்குமே கிடையாது. சோ மாண்புமிகு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். எங்களுடைய சகோதரர் அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களுக்கும், அக்கா எங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் அமைச்சர் குமார் அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் திரு விஜய தமிழன் பார்த்திபன் அமைச்சர் அவர்களுக்கும், சபரிநாதன் சகோதரர் கொரடா அவர்களுக்கும், அருள் பிரகாசம் சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்களுடைய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர்களால் உங்களை வழிநடத்தி இன்றைக்கு தமிழக சூழ்நிலையில் பல்வேறு கேள்விகளுடன் ஒரு எதிர்கால பிரச்சனை இருக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய
இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன் வெல்லமண்டி அண்ணன் ரஜான் இப்பதான் வந்தாரு, அவரை வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அந்த மாதிரி ஆக சிறந்த நிர்வாகிகள், மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லோருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, எதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த 15 நாட்கள்ல என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு 15-20 நாள்ல என்ன சாதனை? தமிழ்நாட்டுல மதச்சார்பினையும் சமூக நீதியை காக்கணும்னு ஒரு அரசியல் இருக்கும். அதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிக கட்சி தோழர்கள், ஐஎம்எ தோழர்கள் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய தலைவர். இது மிகப்பெரிய வரலாறு. இந்த கட்சி தலைவர்கள் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்படுபவர்கள் கிடையாது. எங்கு உண்மை இருக்கிறதோ, எங்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, எங்கு மக்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இடத்துலதான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்ப தமிழக மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அப்ப உருவாக்கும் பொழுது 2 பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. இந்த ஆட்சி உருவாக்கி என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சது இந்த 15 நாள்ல? முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? திமுக காலத்துல சிஎம் ஃபண்ட், முதலமைச்சர் குடும்பம் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அமைச்சர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் அதிகாரிகள் ஃபண்டுன்னு இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடும்பத்திற்கான ஊழல் இல்லை. அமைச்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஊழல் இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகத்துல இருந்து அமைச்சர்கள் நேர்மையுடன் பணியை செஞ்சுட்டு இருக்க அமைச்சரவையை எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கார். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை. முன்னாடி நீங்க போய் சிஎம்டில வீடு கட்டணும்னா ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ரூவலுக்கு டிடிசிபில ஒரு ஏக்கர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ துறை, எல்லா இடத்துலயும் ஆத்துமல் அல்லக்கூடிய பிடிஎஃப், ஆத்துமல் அல்லக்கூடிய பொதுப்பணித்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்திலையும் ஊழல்கள். அப்ப இந்த ஊழலை ஒழித்த வரலாறு தமிழகத்தின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர். இந்த வரலாறு யாரும் உருவாக்கியது கிடையாது. திமுக இந்நேரம் தொடர்ந்து இருந்தா அதே குடும்பத்தோடைய ஊழலுடைய கலெக்ஷன் இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்கும், கீழே வரைக்கும். அப்ப முதலமைச்சர் தன்னுடைய நேர்மையை பிரச்சாரத்துல என்ன சொன்னாரோ அதை உருவாக்கி இருக்கார். முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்கள் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி. சோ நிர்வாக மாற்றம் எந்த அளவிற்கு உருவாகி இருக்கு, அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த அமைச்சரவையின் மக்களுக்கானது. அதுக்கப்புறம் கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏ ராஜா அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒண்ணு பதிவா கேட்கிறேன். திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, விசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதுக்குறதா அரசியல். இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது
இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூக ஊடகத்துல, ஐயோமலை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மதச்சார்பின் தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐயோமலை பார்த்து சொல்றாங்க. அப்ப காதர் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு. அவருக்கே கோவம் வந்து திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணி திரண்டாங்க. அதுக்கேற்ற கூட்டணிகள் அரசியலமைப்பை பாதுகாக்க தான் கூட்டணி உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை. அந்த சமயத்துல நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் மாவட்ட செயலர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், எம்பிகள் எல்லாரும் வரும் பொழுது ஏன் வரவேற்கிறோம்? அதை மக்கள் மன்றத்துக்கு நாங்க பதிவு பண்றோம். ஏன் பதிவு பண்ணோம்? நாங்கள் மக்கள் ஆட்சியை நம்புறோம். ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க சரி வேற வழி இல்ல கட்சி போக வேண்டியதாச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒண்ணு உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவி அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? அந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். இது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோ நானோ சொல்லல. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு, 108ஓட நிக்குது. ஆனா அன்னைக்கு நைட்டு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களும், அந்த பக்கம் அதிமுக கூட இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் ஐயா அவர்களும், அந்த பக்கம் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க எல்லா முயற்சிகளும் நடந்துச்சு. இப்ப லேட்டஸ்டா எம்எல்ஏக்கள் சொன்னாங்க, அந்த 47 பேரு எம்எல்ஏ மீட்டிங்ல பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அப்ப புதுச்சேரியில் நடக்கும்போது அப்ப என்ன சொல்லி சைன் வாங்கினாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு நீங்க சைன் போடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் கூட இபிஎஸ் அவர்களுக்கு, உங்களுடைய எம்எல்ஏ நம்பர் என்ன? உங்களுக்கு 118 பேர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? மக்கள் உங்களுடைய தலைமையை 3வது இடத்துக்கு தூக்கி போட்டிருக்காங்க. 47 எம்எல்ஏ உருவாக்கி 47 எம்எல்ஏ வச்சிருக்கவங்க எப்படி முதலமைச்சரா ஆக முடியுங்கிற நம்பிக்கையோடு புதுச்சேரியில எம்எல்ஏ மீட்டிங்ல எப்படி நீங்க எல்லா 47 எம்எல்ஏ கிட்டயும் சைன் வாங்க முடியும்? இதுதான் சிபிஎஸ் சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதுதான் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அந்த மீட்டிங்ல உண்மையை சொல்லல. அதுக்கப்புறம் தான் தெளிய வந்துச்சு, திரு உதயநிதி அவர்களுடன் சேர்ந்து திரு உதயநிதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி திரு இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர். அப்புறம் மாசம் மாசம் ஃபண்ட் கலெக்ஷன் ஊழல் செஞ்சு பிரிச்சுக்கிறது. இதை எதிர்த்தது முதல் முறையில் நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். அவர்களை நான் கோடான கோடி நன்றியுடன் நான் எப்பயுமே அவர்கள் நன்றி இருக்கு. இதை எதிர்த்தது விசிகே, இதை எதிர்த்தது காங்கிரஸ். அதனாலதான் எங்கள் தலைவர் மேல் நம்பிக்கை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேவும் ஐஎம்லும் ஆதரவு கொடுத்தாங்க. திரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள் ஓப்பனா மீட்டிங் கொடுத்தாங்க. நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறோம்னா, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால், மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது, நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்குவார். இது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. பீப்புள் மேண்டேட் மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. சொன்னது பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ் கட்சி. அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கி, அந்த உருவாக்கம் உண்மையான புரட்சி தலைவருடைய புரட்சி தலைவியோடைய தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை மீது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அப்ப ஏன் அதிமுக கூடிய எம்எல்ஏக்களும்
எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம். நேத்தே போன் பண்ணி நான் சொன்னேன், எந்த எம்எல்ஏயும் எதையும் ஆஃபர் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் கூப்பிடல. அப்படி ஒரு தலைமை எங்களுக்கு கிடையாது. இயற்கையாக நேசிச்சு அன்புடன் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வராங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கையும் எங்க தலைவர் மீது நம்பிக்கையும் மட்டுமே அவங்க வராங்க. வர மாதிரி நாங்க இருந்திருக்கோம். நாங்க மாட்டு கட்சியில அண்ணன் செங்கோட்டையன் வரும்பொழுது இன்றைக்கு தலைவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பம் மாதிரி மரியாதை கொடுத்தா. இதை பார்த்து எல்லாரும் வராங்க. இதுதான் உண்மையான அதிமுக. ஏன்னா எங்கள் தமிழ் வெற்றிகளும் ஒரு குடும்பம். இங்க ஒருத்தரை பழி வாங்குறது, ஒருத்தர் இழுக்கிறது அது கிடையாது. அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் அதிமுக இருந்து ஒரு கட்சியில இருந்து எம்எல்ஏ இருந்தாலும் நாங்க ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கணுங்கிற உறுதிமொழியோட வராங்க. அப்படி வரவேற்கும் பொழுது அப்படி வரும் பொழுது அன்புடன் வரவேற்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினாரோ அவருடைய குறிக்கோளில் வழியில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். அப்ப புரட்சி தலைவர் உயிரோடு இருக்க வரைக்கும் திமுகவுடைய குடும்பம் என்னெல்லாம் சூழ்ச்சி செஞ்சுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இறப்புக்கான காரணமும் யாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலர் திருப்பி இபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டாண்ட திமுகவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்ட எடுத்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக இருந்து திமுகவை தூக்கி எறிகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்றதுக்கு முற்பட்டுட்டாங்க. அதோடைய முதல் மீட்டிங் தான் அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, முன்னாள் மாவட்டம், முன்னாள் எம்எல்ஏ, இந்நாள் எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் தான் இனி எதிர்காலம், தமிழக வெற்றி கழகம் தான் மக்களுக்கு உண்மையான ஆட்சியை உருவாக்க முடியும். அதோடு ஒரே ஒரு தலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்கு, வேற எந்த தலைமையும் நேர்மையாக இல்லைன்னு எங்களுடைய தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை நம்பி நீங்கள் கட்சியில் வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்ச மாதிரி வந்தாங்க, திடீர்னு 2 பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு டிராமா ஆடுறாங்க. அண்ணன் நேத்து சண்முக அண்ணனும் விஜயபாஸ்கர் அவர்களும் உடன்படிக்கை இல்ல நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி கட்சிகள் 4, 5, 6 இருந்து உடைந்து கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தார திமுக போய் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டவர். எங்கிருந்தோ தேனியில இருந்தவரை, சாதாரணமானவரை அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்க, ஒரு சாமானியன. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு ஒருவேளை நமக்கு சீட்டு கிடைக்கலாம், அரசியலிருந்து ஒதுங்கணும்னு அவருக்கு தோணல. எந்த திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தூக்கி எறிந்ததோ அதே கட்சியில போய் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த இவருடைய வீழ்ச்சி நாளைக்கு திமுக பக்கம் போய் சேரக்கூடிய நிலைமை வரக்கூடாதுன்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ஒரே நம்பிக்கைன்னு ஒவ்வொரு அதிமுகவுடைய நிர்வாகிகளும் அண்ணன் செங்கோட்டையன் எப்படி வந்தாரோ அதே மாதிரி எல்லா நிர்வாகிகளும், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்ல இருந்து எல்லா நிர்வாகிகளும் எழுதி வைத்துக்கொள். இன்னும் ஒரு மாசத்துல 90% நிர்வாகிகள் எல்லோரும் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரணுங்கிற வேண்டுகோள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால அண்ணன் பொதுச்செயலாளர் கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தலைவர் அப்படி நம்ம பேசிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய அமைச்சர் பதவியோடைய வேலைகளை முடித்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ மாற்று கட்சிகளை இருக்கிற நான் உங்கள் அன்புடன் வரவேற்க வேண்டும், ஜனநாயக சக்திகளை அன்புடன் வரவேற்க வேண்டும். இது ஏதோ நம்ம பதவி கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோங்கிறது அல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு பேச்சே நடந்தது கிடையாது. இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய சூழ்ச்சிகள். திமுக தான் பணம் கொடுக்கிறோம், பதவி கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம்னு வரக்கூடிய நபர்களை எப்பொழுதும் அன்புடன் நடத்தியது கிடையாது. வேலை செஞ்சு முடிஞ்சா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் அப்படித்தான் தூக்கி போட்டாங்க. அதனால உங்களுடைய பணிக்கு நம்மளுடைய கட்சியோட பொதுச்சாளரும் சரி, தலைவர் அவர்களும் சரி, நாங்களும் சரி உங்களோடு தோள் நின்று தோளாக எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்போம். உங்களை வரவேற்கிறோம் என கூறி நம்மளுடைய பயணம் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வரலாற்றை, மக்களுக்கான அரசியலை, சமதர்மத்துக்கான அரசியலை உருவாக்க நாம் எல்லோரும் இணைந்து ஒன்றுபடுவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்து நம்மிடையே பேச இருக்கிறவர் தமிழக வெற்றி கழகம் ஒரு ராணுவ படை. தலைவர் சொல்வதை செய்வோம், சொல்வதை மட்டும்தான் செய்வோம். ஆனால் இவர் தலைவர் சொல்ல வேண்டாம், நினைத்தாலே சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு சாகசக்காரர். எப்படி அவர் கண்ணசைவில் நாங்கள் அத்தனை பேரும் வேலை செய்கிறோம் என்றால் அது உண்மை, உழைப்பு, தியாகம். கோவை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து இங்க எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எல்லோரும் இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை என்பது தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான மரியாதை இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாளம், அமைச்சர்ன்றது ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர். ஆனா நாங்க எப்பயுமே உங்களோட ஒருத்தவரா தான் நாங்க இருப்புமே ஒழிய, நாங்க வர அமைச்சர் நீங்க எல்லாம் இப்போ புதுசா வந்திருக்கீங்க என்ற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டோம் என்பதையும் தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் எல்லாம் வரும்போது எல்லாருமே என்ன இது நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாத்தையும் அதையெல்லாம் அது பொருட்படுத்தாமல் இன்று ஒரு நல்ல நிலைமையில எங்கள் அண்ணன் அவர்களை, நாங்கள் செங்கோட்டையன் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ரொம்ப அழகா நான் எதெல்லாம் பேசலாம்னு நான் நினைச்சனோ அதை எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொன்னார், நீ பேசு அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு தான் சொன்னாரு. ஆனா எல்லாத்தையும் விலாவாரியா ஒரு 50-60 வருஷத்து கதையை அழகா பேசி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாரு. அமைச்சர் குமார் அண்ணன் இருக்கிறாரு, பார்த்திபன் சார் இருக்கிறாரு, வெங்கட்ராமன் சார் இருக்கிறாரு, பால்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உங்க ஊர்ல இருக்கிறதோ அதை உடனுக்குடன் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்னே ஒரு தாழ்மையான கருத்து, மற்ற கட்சி மாதிரிலாம் எங்க கட்சி இல்லை, நம்ம கட்சி இல்லை. எங்க கட்சின்னு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு, நம்ம கட்சி இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 30-32 வருடமாக தலைவர் அன்று சூப்பர் ஸ்டாராக வருவார், முதலமைச்சராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு சைக்கிள்ல போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி தான் இன்னைக்கு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் இன்னும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது, எங்கள் கட்சி நம்மளுடைய கட்சியிலே இருக்குது. புதுசா முன்னாள் அமைச்சர் வருகிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார்,
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறார், ஒன்றிய செயலாளர் வருகிறார், நகர செயலாளர் வருகிறார் என்று நம்மளுடைய கட்சியிலே அந்த சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் யாரையும் கை விட மாட்டார் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய மனசு. அதனால நான் எல்லாம் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறது, கடந்த 32 வருஷமாக நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருந்தார்கள், இப்போதும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நீங்க இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள், அதுல எந்தவித மாற்று இதுவும் கிடையாது. ஏன்னா மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் கட்சி பார்ப்பார்கள், ஆனால் நம்மளுடைய தலைவர் தளபதியை ஒரு தலைவராக எங்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் புதுசாக வரும்போது என்னடா அது இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே நமக்கு ஏதாவது ஆயிடுமான்றது நம்மளுடைய கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக நினைப்பார்கள் தான். ஆனாலும் அவர்களும் சரி, உங்களையும் நாங்கள் ஒரு காலமும் விடமாட்டோம் என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு வேண்டியது மரியாதை இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும். அந்த மரியாதை எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் உத்தரவாதம் கொடுக்கிறோம். அதனால நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஏன் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என்னடா இது இவர் வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்களுக்கு. நீங்க நம்ம ஒரு நல்ல பதவியில இருந்தோமே, அந்த பதவியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அதுக்கு சரியா இருக்குமான்னு நீங்க நினைக்கிறது, அதெல்லாம் நீங்க நினைக்கல வேணாம். உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சருடன் கலந்து பேசி வழங்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்களாவே எதுவும் தயவு செய்து வேற மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தனியா சிங்கிளா நீ 20 பேரோட இரு, 26 பேரோடு 18 பேரோட கூட்டணி இரு, நான் தனியா வரேன், மக்களை நம்பி வரேன்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துதான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எல்லோரும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் 75,000 ரூபாய், 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே யாருக்கும் பெருசா செலவு பண்ணி நாங்க ஜெயிக்கல. முழுக்க 234 தொகுதியிலும் தலைவர் தளபதியுடைய முகத்தை மட்டும் காட்டி அவருடைய பிரச்சாரத்தை மட்டும் நம்பி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஊழல் செய்ய மாட்டோம் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் சகோதரர் ஆதவ் சார் சொன்னது போல எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய வரவில்லை. மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வருகிற பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற வேண்டும். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை நாம் செய்து கொடுக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இங்க இன்னைக்கு கட்சியில சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்க தொகுதியில என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டால் உடனடியாக
மக்கள் பிரச்சனையை நாங்கள் உடனடியாக அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று உங்களுக்கு உறுதி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.